புது தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு அப்புறம் இமெயில் பண்ணிட்டு ரோடு நீங்கள் ஆன்லைன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா போன மண்டேவே வந்து என்ஓசி வந்துடும்ன்ற நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அது என்ஓசி வந்தப்போ தான் இது அப்ளை பண்ணோம் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் அது இல்லாமல் நீங்கள் சென்சார் அப்ளை பண்ணிங்கன்னா அது மட்டும் சரி என்ஓசி தான் வெயிட் பண்ணோம். அது வரலன்னு செவ்வாய்க்கிழமை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சென்சார் போர்ட்டில் சொன்னோம். அவங்க இமீடியட்டாக படம் பார்த்துட்டு அவங்க சில இடத்த வந்து விஷுவலி எதுவுமே மியூட் பண்ணி கொடுத்துட்டு அதை கிளியர் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை தான் கமிட்டி வந்து கூடுவாங்க. அப்போ கூடி வந்து அந்த மீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து வந்துடும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். மார்னிங் 10 மணிக்கு நானும் சென்சார் போட்டு ஆஃபீஸ் போயிட்டோம். அங்கேருந்து அவர் பேசுகிறாரு இதோ மீட்டிங்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு கடத்துக்கு அப்புறம் அவர் ஃபோனே எடுக்கல. ஒரு 12:30 அப்புறம் அவர் ஃபோனே அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரிட்டாக இருந்தார். சரி இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே வெயிட் பண்ணோம். திருப்பி நான் ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்பயும் சொல்கிறாங்க இல்லை இன்னும் மீட்டிங் நடக்கலை அப்படின்னு நான் சொன்னாங்க. சரி மீட்டிங் நடக்கணும் சார் எனக்கு ரிலீஸ் வச்சுருக்கோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை நீங்கள் எப்போ வந்துடும் எப்போ வந்துடுவோம் சார் அப்படின்னு போது இல்லை 4:30 மணிக்கு 4:30 ஃபோன் பண்ணால் இல்லை சார் மண்டே தான் வருவாங்க மேடம் வரலன்னு. அதாவது ஒரு அதிகாரி வரலன்றதுக்காக இத்தனை கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு படம் வந்து ஸ்டேக்கில் இருக்குன்ற ரியலைசேஷன் இல்லை. அது பேர் பார்த்தீங்கன்னா விலங்குகள் நல வாரியம், அனிமல் வெல்ஃபேர் போர்டு. அப்போ விலங்குகளுக்கு இது காட்டுறீங்கல்ல, அப்போ நாங்கள் மனுஷங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா பெரிய படத்துக்கு மட்டும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது ஃபோன் கிடைக்கும் இல்லை, அதுவும் இல்லை. அவங்க யாரையுமே மதிக்கிறது இல்லை. ஒரு பெரிய படத்துக்கு அவங்க யூஸ் பண்ணதுக்கு அவங்க கிட்டத்தட்ட அவங்களே வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸுக்கு அதாவது அதெல்லாம் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம். நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். மினிஸ்டர் ஃபோன் பண்ணி தான் அல்ல அது ஃபோன் பண்ணி தான் அவர் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுருக்காங்க அவர். அப்படின்னா இவங்க யார் சிபிஎஃப்சியோட இவங்க வந்து பலம் புரிந்தவங்களா? அவங்க தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் இயக்குனர் அனுபவம் வாய்ந்தவர் மீடியாமேனாவும் அனுபவம் வாய்ந்தவர் இதெல்லாம் முடிவு இல்லை சார். இது எல்லாமே தான் சொன்னேன். இது எல்லாமே முயற்சி தான். நாம்ஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் பெர்மிஷன் ஆகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட்டே பண்ண முடியாது. இதுவும் நீங்கள் படம் பார்த்தீங்க. படத்தில் வந்து நம்ம பெருசாக என்ன இருக்குது உங்களுக்கு அந்த டாக்ன்றது வந்து இன்டென்சிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே அந்த டாக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் வாங்கி ஷூட் பண்ணியிருக்கோம். 2 டாக்ன்றது எதுக்கு சூஸ் பண்ணுவோம்னா ஒருவேளை ஷூட்டிங் டைமில் அந்த டாக் அவைலபிளாக இல்லைனான்றதுக்கு தான் முதல்ல பெர்மிஷன் போடுறது. ஆனால் நீங்கள் ஷூட்டிங் அன்றைக்கி போய் பெர்மிஷனே வாங்க முடியாது. அப்போ பயன்படுத்தாத ஒரு டாக்குக்கு முதல்ல என்ஓசி கேட்டு தான் ரிஜெக்டே பண்ணாங்க அப்ளிகேஷன். அவங்க எந்த அளவுக்கு தான் டாக்குமெண்டேஷனே படிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொன்று நமக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜனல்லையும் சிபிஎஃப்சி இருக்குது. ஏன் அப்போ வந்து இந்தியா ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து இது போர்டு போட சொல்கிறீங்கல்ல, இந்த படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லைன்னா ஒவ்வொரு ரீஜனல்லையுமே நீங்கள் வந்து ஒரு சிபிஎஃப்சி ஆஃபீஸ் கீழேயோ எங்கேயோ ஒரு இடத்த வந்து ஒரு விலங்குகள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கலாமே. ஒரு ஆஃபீஸ் வேணாம், நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் இது பிரச்சனையா சார்? இதுக்காக நீங்கள் எங்கே போனீங்க? இந்தியா ஃபுல்லாக அதான் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ் அவங்க என்னன்னா அப்படி தான் வேலை செய்கிறானுங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒரு பெரிய படத்துக்கே என்ன இருக்குன்னா அவங்க அலக்கழிச்சு வெள்ளிக்கிழமை படத்துக்கு புதன்கிழமை தான் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து இப்போது அனுபவம் வாங்கிற தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விலங்குகளை வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ வேணாம் கூடுமான வரைக்கும் அங்கே என்ன ஆகிடுன்னா அந்த டேரக்டர்ஸ் வந்து அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம கட் பண்ண வேண்டியது. தருணம் படத்தோட பத்திரிகையாளர் காட்சி வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை வந்து புகழ் தயாரிச்சிருக்காரு, என்னோட நீண்ட கால நண்பர். ஸோ கிஷன் தாஸ் அண்ட் ஸ்மிருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்டர் வந்து சித்தார்த் பண்ணியிருக்காரு. பின்னணி இசை வந்து அஸ்வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படமாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ பொங்கல் வெளியிடா இத்தனை படங்களுக்கு நடுவில் வரும் என்னன்னா ஓகே எங்கள் கண்டென்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய திரையரங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் படத்தை பாருங்கள். ஸோ நிறைய நடிகர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு 7-8 பேருக்குள்ள வணிகம் வந்து சுருங்கிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய நடிகர்கள் தேவை. ஸோ அப்படி ஒரு முயற்சியாக தான் நான் வந்து கிஷன் தாஸ் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மிருதி வெங்கட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஹீரோயினாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது தான் இன்னும் நிறைய ஹீரோக்கள் வந்து உருவாக்க முடியும். தயாரிப்பாளர்களும் அந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வருவாங்க. ஸோ போய் கண்டிப்பாக படத்தை பாருங்க. என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை பண்ணி எழுதுங்க. ஆனால் தயவு செய்து எழுதுங்க. ஏன்னா அப்போதான் அதில் இருக்கிற நிறை குறைகளை பார்த்து நான் வந்து அடுத்த படங்களில் வந்து அதை சரி பண்ண முடியும். ஸோ டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிவன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட படம் தருணம் நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது.
ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு அண்ட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்திருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புகழ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அரவிந்த் சாரோட ஆல்ரெடி நான் தேஜாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட காம்பினேஷன் இது 2வது மூவி அண்ட் எங்கள் டீம் ஃபுல்லாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். ரொம்ப நன்றி எல்லாரும். படம் முடிஞ்சு இப்போ ஷோ முடிஞ்சு எல்லாரும் இப்போ எல்லாருக்கும் எல்லாரும் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்வீட்டாவோ இல்லை ஒரு மெசேஜாவோ இல்லை வந்து நியூஸாவோ வெளில போச்சுன்னா எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வந்து ஒரு 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 ரிசப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி புதுசாக படம் பண்ண வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ண முடியும், ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் பண்ணிட்டு தேட்டர் கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஸோ பொங்கல் ரிலீஸ் உங்களுக்கு 14th அன்னைக்கு ரிலீஸ். ஸோ உங்களோட ரிவ்யூஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போடுங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ், சப்போர்ட் அஸ் அண்ட் எனி ரிவ்யூஸ் ப்ளீஸ் போஸ்டட். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபீட்பேக்காக இருக்கும். எங்கள் மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து என்ன மாதிரி பண்ணலான்ற ஒரு 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 பாத் கிரியேட் பண்ண எங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். அப்புறம் இப்போ படம் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. Jan 14th படம் வருது. முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பேசும்போது படத்தை பற்றி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நான் என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கஷ்டப்பட்டுருவோம். ஸோ உங்களோட வேல்யூ ஃபீட்பேக்ஸை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். Jan 14th தியேட்டர்ஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் உங்களோட கருத்து உங்களோட ரிவ்யூ தான் இட்ஸ் கோயிங் டு டேக் திஸ் மூவி ஒன் ஸ்டெப் அஹெட். அண்ட் Jan 14 படம் ரிலீஸ் அண்ட் ஹோப் எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து கிஷன் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஸ்டக்கப் பண்ணனால டிராஃபிக்ல மாட்டிட்டு அதனால அது இந்த டைம்குள்ள வர முடியல. ஸோ அவரோட தேங்க்ஸ் வந்து கன்வே பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு மீடியா இங்க இருக்கு, நியாயமா? ஏன்னா இவ்வளவு மீடியா இங்க இருக்கு, ஷோ பார்க்க போறோம்னு தெரியும். அந்த